ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நியூசிலாந்தில் நம்ம இருக்கிற ஆக்லாண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக பயங்கர கோல்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது வின்டர் சீசன் தான், பட் இந்த வீக் வந்து ரொம்பவே கோல்டாக இருக்குது. ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மைனஸில் கூட போயிட்டுருக்கு. பட் இன்றைக்கி 6:40க்கு பார்த்தீங்கன்னா 3 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதுக்கப்புறம் காரை ரெடி பண்ணி எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. அந்த வேலை போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ஃபுல்லாகவுமே அப்படியே ஐஸ் படிஞ்சிருக்கு. இந்த வெதருக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்காதுங்க. அவ்வளோ கோல்டாக இருக்குது. கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். டே டயத்தில் கொஞ்சம் சன்னியாகவே இருக்குது. பட் ஆனால் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 10 டிகிரி தான் இருக்கும். இன்றைக்கி ஆடி 4வது வெள்ளிக்கிழமை. அது போக பார்த்தீங்கன்னா ஆடி திருக்கார்த்திகை நேற்று ஈவினிங்லேருந்து பிறந்திருக்குன்னு வேற சொன்னாங்க. சரி, ரெண்டையும் சேர்த்து ஒரே நாளாக இன்றைக்கே கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையிலேருந்து வந்தோடனே சாமிக்கு பிரசாதமாக கொழுக்கட்டை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷர்க்கோண தீபம் ஏற்றிட்டு அப்படியே சாமியும் கும்பிட்டாச்சு. வழக்கம் போல் ஃப்ளாக்ஸ் வந்து நம்ம கூடயே இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு இருந்தேன். என் மடியில் வந்து படுத்திருந்தான். பிரசாதம் வாங்குற வரையே கூடயே இருந்துட்டு தான் அந்த இடத்த விட்டே நகர்ந்தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.